அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் ஆன்மீகத்திற்கும் யோகாவுக்கும் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்குமே சிறு வயதில் இது மாதிரியான அறிவுரைகளும் இது மாதிரி யோகம் அப்படின்றது இருக்குது அப்படின்றதுமே யாரும் சொல்லலை. சரி, யோகம் கற்றுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி ஒரு நல்ல பீப்புளாக வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சார், அப்போ நாங்களாம் நல்லவங்க இல்லையா, நாங்களாம் கெட்டவங்களா அப்படின்ற கொஸ்டினுமே ரைஸ் ஆகலாம். நிறைய பொறுமைகளை இந்த யோகம் கற்றுக் கொடுக்கும். அது நீங்கள் யோகம் கற்றுக்கிட்டிங்கன்னா நடைமுறையில் அது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுறாங்க. ஸோ அதிலிருந்து மீள்றதுக்கு யோகம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நெறிமுறைகளோடு நடக்கிறதுக்கு இந்த யோகம் வழிகாட்டும். அது இல்லாமல் பண்பு நலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண்புகளை உள்வாங்கக்கூடிய தன்மையை இந்த யோகம் கொடுக்கும். எப்படி எந்த பண்போடு நம்ம வாழணும், எந்த பண்போடு நம்ம நடைமுறையில் இருக்கணும் அப்படின்றத இந்த யோகம் தெளிவுபடுத்தும். எனக்கு தெளிவுபடுத்தியதால் நான் உங்களுக்கு அதை விளக்கமாக கூறுறேன். நிறைய பேருக்கு யோகாவுடைய வரலாறு முக்கியமாக தெரியணும். வரலாறு யோகாவுக்கு யார் ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம பதஞ்சலி இஸ் த ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லுவோம். யோகாவுக்கு தந்தை பதஞ்சலி. அவர் எப்படி இருப்பார் சார், எதா இருப்பார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி மனிதனாகவும் மீதி பாம்பு ரூபமாகவும் தென்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சிலை வடிவில் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம அதை பார்த்ததில்லை. ஏன்னா இது ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த ஒரு கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்று நமக்கு தெரிந்தவரை பதஞ்சலியே ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸோ அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் யோகாவில் அன்று என்ன இருந்தது அப்படின்றத இப்போ பார்ப்போம். அன்று காலகட்டத்தில், அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னாடி பதஞ்சலி இஸ் த ஃபாதர் ஆஃப் யோகா. அவர் தான் அந்த யோகாவுக்கான தந்தை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு கொஸ்டின். இப்போ இன்கேஸ் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னும்பொழுது கூட, ஸோ அதில் ஒரு இன்க்ளூடட் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதஞ்சலி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அன்று நான் சொல்கிறது 5000 வருடங்களுக்கு முன்னாடி யோகாவுக்கு தலையாயவர், அதாவது தலைமை தாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சிவம் அப்படின்னு. சிவம் என்றால் ஆதி, ஆதி என்றால் ஆதி யோகம் அப்படின்றது. அதாவது சிவனை நாம் யோகத்தின் தலைவராக சொல்லலாம், யோகத்தின் ஃபாதராக சொல்லலாம். ஏன் அதை மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, யோக கலைகளை அவர் செய்ததாகவும், அவர் ஒத்த காலம் நின்றதாகவும், ஒத்த காலம் நிற்கிறோம் அப்படின்னா அது ஒரு விரிக்ஷாசனம், அது மாதிரி நிற்கிறதுனால அது ஒரு பயிற்சியாக அவர் மேற்கொண்டதாகவும் சிற்ப வழிபாடுகளில் சிற்பங்களில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இவர் தான் ஃபாதர் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்குவோம். ஏன்னா எல்லாமே நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலுமே இந்த நோக்கத்துக்கு வந்துடுவீங்க, சிவம் அப்படின்றதுக்கு வந்துடுவீங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னா பதஞ்சலி நீங்கள் வச்சுக்கோங்க மனசில். ஆனால் நீங்கள் யார் தேடி எப்படி நீங்கள் வந்தாலும் இவரை தொடர்றதுக்கு வாய்ப்பு வரும். இப்போ எனக்குமே அப்படி தான் வந்தது. அதனால் உங்களுக்கு நான் முதல்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் பதஞ்சலி இங்கே மென்ஷன் பண்ணலை. இரண்டாவது, சார் இப்போ யோகா ஓகே, யோகாவுக்கு ஒரு நிலை இருக்கும் இல்லையா, அப்படின்னா என்ன யோகானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யோகா அப்படின்னு யாரா கேட்டாங்க அப்படின்னா, யோகம் என்பது இணைக்கக்கூடியது அப்படின்றது அதுக்கு அர்த்தம். யோகம்னா யுஜி அப்படின்னு சொல்லுவாங்க. யுஜி என்றால் வடமொழியில் இணைக்கக்கூடியது அப்படின்ற ஒரு அர்த்தம். ஒன்று சேர்க்கக்கூடியது அப்படின்வாங்க. சரி, எதோ ஒன்று சேர்க்கும், ஒரு நல்ல பீப்புளும் நல்ல பீப்புளையும் ஒன்று சேர்க்கும். வேற என்ன சார் சேர்க்கும், நல்ல மனதையும் ஒன்று சேர்க்கும். அப்புறம் வேற என்ன சார் சேர்க்கும் அப்படின்னா, மனம், உடல், ஆன்மா, கடவுள் அப்படின்னு சொல்லுவோம், இறைன்னு சொல்லுவோம். ஆனால் உடலோடு உயிர் ஒன்றுபட வேண்டும், உயிரோடு ஆன்மா ஒன்றுபட வேண்டும், ஆன்மாவோடு இறை ஒன்றுபட வேண்டும் ஒரு கூற்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றுபட்டதுன்னா தெளிவு பெற்றுருவாங்க, மனிதன் தெளிவான நிலைக்கு வருவாங்க. அது இந்த நிலை தான் சிவநிலை. சிவநிலையை அடையிறான் அப்படின்னா ஒரு ஒழுக்கமான ஒரு யோகி ஆகிடுவான். யோகி அப்படின்னாலுமே நல்லவன் அப்படின்றதுக்கு அர்த்தம். நான் யோகியாக இருக்கேன் அப்படின்னா நான் நல்லவன். நீங்களுமே யோகியாக இருக்க, எல்லாருமே இந்த உலகத்தில் யோகி தான். அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் மாறுபடுவதனால அவங்க யோகியிலிருந்து யோக்கியன்றதுல அயோக்கியனாக மாறப்படுது. அதாவது நல்லவனை யோக்கியன்னு சொல்லுவான்,
கெட்டவனா அயோக்கியன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் யோகியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை அயோக்கியனாக இருக்க ஆசைப்படுறீங்களா, அதாவது யோக்கியனாக இருக்க ஆசைப்படுறீங்களா, அயோக்கியனாக இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த யோகம் வழி நடத்துறது சொல்லுங்கள். ஸோ அடுத்த கட்டமாக இந்த திருமூலர் அப்படின்ற ஒருத்தர் வராரு. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தை எழுதியிருக்காரு. இந்த 63 நாயன்மார்களை நம்ம திருமூலரை சொல்கிறோம். 18 சித்தர்களில் ஒருவரை இந்த திருமூலரை நம்ம சொல்கிறோம். ஓகே சார், அவர் சொல்லிட்டோம், அவர் எப்படி யோகாவுக்கு சம்மந்தப்படுவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 63 நாயன்மார்கள் யாருக்கு சேவை செய்கிறாங்க அப்படின்னாக்கா சிவனுக்கு சேவை செய்கிறார்கள். நம்ம ஏற்கனவே அதிபத்த நாயனாரை பற்றி பேசியிருப்போம் உங்ககிட்ட. ஸோ அவர் சிவனுடைய தொடர்பு கொண்டவர். சிவன் மீது பற்று வைத்ததனால் அவர் மீன்களை நீர்நிலையில் விடுறாரு, தங்க மீனானாலும் அவர் அந்த நிலைக்கு இவரோட நிலைக்கு வர்றார். சிவநிலையை அவருக்கு தொண்டு செய்கிறார் சிவனுக்கு. ஸோ அதே மாதிரி திருமூலர் ஒரு 63 நாயன்மார்கள் வரும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இவருக்கு தொண்டாற்றுறார். யாருக்கிட்ட? சிவன்கிட்ட தொண்டு ஆற்றுறார் அப்படின்றத நீங்கள் உணரலாம். சேவை செய்கிறாருன்னு உணரலாம். 18 சித்தர்களில் ஒருவர் அப்படின்னுமே சொல்கிறாங்க. 18 சித்தர்களுமே யாருடைய நிலைப்பாட்டில் வராங்க அப்படின்னாக்கா சிவம் அப்படின்ற சிவனுடைய நிலைப்பாட்டில் வராங்க. அவரை பின்தொடர்ந்து வராங்க, அவரை வழிபட்டுக்கிட்டு வராங்க அப்படின்றத உணர்ந்துங்க. இவங்களுக்கும் யோகாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஆரம்பத்தில் சொன்னது தான் சிவம் அப்படின்றது யோக நிலை அப்படின்றது மனசில் வச்சுங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு அட்டாங்க யோகம் அப்படின்றத ஒரு நூலில் கொடுக்குறாப்புல. திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா இயம நியம எண்ணிலாதனம் நயமுறு பிராணயாமம் பிரத்யாகாரஞ்சை சயமுகு தாரணை தியான சமாதி அயமுறு அட்டாங்கமாவதுமே. அதாவது அட்டாங்கமாவதுமேனா அட்டாங்கம்னோடனே ஹார்ட் பீட் ஆகும். அட்டாங் 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 அப்படி சொல்லி பாருங்க. இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய ஹார்ட் உங்களுக்கு அப்படியே பீட் ஆகும். ஸோ அந்த அட்டாங்கன்றது வடமொழி சொல்லாக கூட இருக்கலாம். 8 படிநிலையை கொண்டது அப்படின்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமா பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி இந்த 8 நிலையும் தான் ஒரு மனிதன் யோகி ஆவதற்கான நிலை. இந்த 8 நிலையை பதஞ்சலி ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா சூஸ்திரம் வடிவில், அதாவது 1.25 வரியில் 1.5 வரியில் எப்படி திருக்குறள் எழுதியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு திறம் சுகம் ஆசனம் ஸ்டே கம்ஃபர்டபுள் போஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வரிகளில் ஒரு பதஞ்சலி அதை எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த சூஸ்திரம் தமிழாக்கத்தில் அதிகப்படியாக இல்லாததுனால நம்ம அதுக்கு தெளிவு வரல, நமக்கு தெரிய வரல. ஆனால் இது திருமூலர் கொடுத்த திருமந்திரம் தமிழால் இருந்ததுனால எல்லாருக்குமே அது தெரிய வந்தது. திருமூலர் தமிழகத்தில் இருந்ததுனாலையோ என்னவோ மக்களுக்கு யோகத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கான தெளிவான நிலையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்றது தான் என்னுடைய மைய கருத்து. இந்த திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 8 அட்டாங்க யோகம் 8 யோகம் தான் இன்று நாம் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். அதுதான் இன்னைக்கு புரோட்டோகாலில் புக்கிலலாம் இருக்குது. அந்த இயமம் நியமம்ன்றது நல்லது கெட்டதுன்றது 2. இந்த நிலைகளில் சரியாக ஒருவன் பயணிக்கிறான் என்றால் அவன் ஆசனம் என்னும் 3ஆம் நிலையை அடைவான். ஆசனம் என்ற 3ஆம் நிலையை அடைந்தால் அவன் பிராணாயாமம் என்ற 4ஆம் நிலையை அடைவான். பிராணாயாமம் அடைந்தவன தாரணை தியான சமாதி அப்படின்ற நிலைகளை அடுத்தடுத்து அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனம் நிலை பெற வேண்டும். அப்போ மனம் நிலை பெற வேண்டும் என்றால் சிறிய சிறிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது அன்றைய நிலை. அன்று இவங்களாம் இருந்தாங்க, இவங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, இவங்களாம் உருவமாக நம்ம சும்மா சிலைகளை பார்ப்போம். இதை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிவம் திருமூலராக இருக்கலாம், பதஞ்சலியாக இருக்கலாம், இவங்க அன்று நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதை நம்ம நூல் வடிவில் பார்த்துருக்கோம், கோயில் சிற்பங்களில் பார்த்துருப்போம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் உலகத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம எப்படி யார் மூலிமா இந்த யோகத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக புத்தகத்தில் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிலேயே இதிலே போயிட்டு நீங்கள் யோகா படிக்கிறீங்க அப்படின்னா வாட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் யோகாலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இவங்களை பற்றியெல்லாம் மையப்பட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ யோகாவை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்று என்ன அப்படின்னாக்கா
நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிஜி யோகா படிச்சுட்டு எம்எஸ்சி யோகா படிக்கிறேன் அப்படின்னா இது வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கோ ஒரு சென்டர் வைக்கிறதுக்கோ ஒரு பயன்பாடாக இருக்கும். அதில் நம்ம ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு குருவாக யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. யோகாவை யார் கொண்டு வராங்க, யார் அதிகப்படியான ஆர்வத்தை காட்டியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒன்று, அதாவது ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய சத்குரு அப்படின்ற ஒரு ஐயா வந்துட்டு யோகாவை இப்போ தெளிவுபடுத்தி அவங்க வந்துட்டு அதில் வர்த்தகம் பண்ணுறாங்க, பணம் பார்க்குறாங்க, எது நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்கன்றது அவங்களுடைய இது. ஆனால் யோகாவை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆதி யோகி அப்படின்ற ஒரு சிவனை மையப்பட்டு ஒரு சென்டரை நிறுவுறாங்க. அங்கே நிறைய பேருக்கு யோகம் சார்ந்த போதனைகளை கொடுக்குறாங்க. ஒன்று. அடுத்தது பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய பாபா ராம்தேவ் அப்படின்ற ஒரு யோகா மீது பற்று வைத்து நிறைய யோகாக்களை நிறைய மீடியாக்களில் சோஷியல் மீடியாக்களெல்லாம் நிறைய செய்து காட்டியிருக்காரு. நிறைய சினி ஃபீல்டு ஆக்டர் கூடலாம் அவர் வந்துட்டு செய்து காட்டி அவர் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் இப்போ ஒரு ப்ராடக்ட்டுமே கொடுக்குறாரு. அவர் வந்து பதஞ்சலி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்த்தகமும் நடக்குது. அது சர்வே பண்ணுறதுக்குன்னு வச்சுங்க. ஸோ மக்களுக்கான கொண்டு போய் சேர்க்குறாங்க, யோகாவை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது ஒரு நிலை. இரண்டாம் நிலை. மூன்றாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்யானந்த குருஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நான் நித்யானந்த சிஷ்யர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தர் விவேகானந்தராக தெரியுறன்றாரு, ஒருத்தர் வந்துட்டு பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கிற ஒரு மாதிரி உருவம் இருக்க, ஒட்டகம் வச்சுருக்க மாதிரி தெரிகிறாரு, சிங்கு மாதிரி இருக்காரு அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அதை பற்றியான கவலைகளும் எதுவுமே இல்லை. சொல்ல சொல்ல நமக்கு மகிழ்ச்சி தான். பட் இருந்தாலும் நித்யானந்தா என்பவர் இந்துக்களுக்காக இந்துக்களின் பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்துட்டு அதை சார்ந்து போகிறார். அவருமே யோகத்தில் சில கான்செப்டை எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு வர்றாரு. அதுலேயுமே நிறைய பேர் பயனடைகிறாங்க, பலன் கிடைக்குது அவங்களுக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இவங்கள மீறி வேறு யார் சார் வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆரம்ப சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் கம்பல்சரி யோகா இருக்கணும். எல்லாருக்கும் மனம் சார்ந்த நோய்களுக்கும், அதாவது நான் கம்யூனிகேபிள் டிசீஸுக்கும் இந்த யோகம் வந்து பயன் தரும். இது ஒரு பாரம்பரிய ஒரு கலை, இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை கொண்டு வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலும், அதாவது யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம், எந்த ஸ்டேட்டாக இருக்கலாம், எந்த மாநிலமாக இருந்தாலும் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்ததை ஒழுங்குநிலைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி செஷன் பேஸில் ஒரு வேலை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதுவுமே வந்து சரியான இயக்கத்தில் இல்லை. ஏன்னா நானுமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதில் நானுமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த வரலாற்றை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. இன்றுமே தமிழ்நாட்டில் யோகா ஆசிரியர்கள், யோகா சங்கம் வைத்துள்ளவர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். யோகாவை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆரம்ப சுகாதாரம் வைத்தது அவங்களுக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுத்து அதை மேன்மைப்படுத்துங்கன்னுட்டு ஒரு செஷனுக்கு 250 ரூபான்னு கொடுத்தா யார் யோகா சொல்லி வருவாங்க? அவங்க ஒரு சென்டர் வச்சாங்கன்னா நல்ல காசு பார்ப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கான வருமானத்தை போக்குவாங்க. ஸோ ஆனால் இதை கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. அதனால் யாருமே படிக்கலைன்னா சும்மா தெரிஞ்சதை அப்படியே அவங்கவுங்க ஒரு புத்தகத்தை வைத்து அப்படியே சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் இதை அனுபவமாக நீங்கள் யார் கற்கிறீர்களோ அவர்கள் ஒரு யோகியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டும். நான் உள்வாங்கியதால் நான் இன்று பரமயோகி என்ற பெயரை உருவாக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன சார் வருமானம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கைத்தொழிலான வீச்சு வலையை பயன்படுத்தி அது மூலிமா ஒரு வருமானம் பார்க்குறேன், யோகாவை டீச் பண்ணுறேன். எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய குரு எனக்கு பாடமாக நடத்தினார். எனக்கு பாடமாக ப்ரொஃபஷனலாக செமஸ்டர் எழுதும் இல்லையா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் அந்த மாதிரி யோகா எடுத்து படித்தது தான். என்னுடைய ஆரம்ப கல்வி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆசிரியர் படித்தேன். ஆசிரியருக்கு அப்புறம் எனக்கு யோகா படிக்கணுன்ற எண்ணங்கள் என் மனதில் உதித்ததனால், ஞானம் பெற்றதனால் நான் வந்துட்டு இந்த துறைக்கு வந்திருக்கேன். இந்த துறையில் வந்த உடனே நான் சீக்கிரமாக கால் பதிக்க முடியாது. காரணம் என்னென்னா, நிறைய இடையூறுகளை கடவுள் நமக்கு கொடுத்துக்கிட்டே வருவார். அந்த இடையூறுகள்லாம் தாண்டணும் அப்படின்னா நம்ம வலுவாக நிற்கலாம் இந்த கலியுகத்தில், யோகா உருவத்தில். ஸோ கலியுகத்தில் நிற்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த யோகம் கரெக்டாக உங்களுக்கு வழிநடப்பு செய்யும், அது கரெக்டாக வழி நடத்தும் உங்களை. ஸோ அந்த வழிநடத்தல் தான் வந்து ஒரு நல்ல ஒரு யோகியை உருவாக்கும். இப்போது
எல்லாமே நீங்கள் படிச்சுட்டீங்க, யோகியாக ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்க 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 நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளை மறந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா கிட்ட நீங்கள் உங்ககிட்ட பேசப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் யார் என்பதை உள்ளார்ந்து உணரப்படுவீர்கள். நீங்கள் யாருன்னு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே யோகி ஆகிடுவீங்க. ஸோ நான் யார் அப்படின்றத உணர்ந்ததால் உங்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் இன்ஜினியர் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் டிகிரி படிக்கலாம், எது வேணாலும் படிங்க. எது படித்தாலும் ஒரு சுற்றி வந்தீங்க அப்படின்னா யோகம் என்ற ஒரு நிலையை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் லைட்டாக அப்படி சீன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அந்த நிலைக்கு இந்த யோகம் வந்து வழி நடத்தும் உங்களை. ஸோ அதற்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யோகாவை எங்கே இருக்குன்னு ட்ரை பண்ணி தேடி அதை படித்து அதை புரிதலோடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பாருங்கள். நீங்கள் எல்லாரையுமே மிஞ்சிருவீங்க. வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பீங்க. யோகம் என்பது மகிழ்ச்சி தான். எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சியாக பேசலாம், எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக இருந்துக்கலாம். தீயதை எண்ணாமல் நல்லது மட்டுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த யோகாவுக்கு உண்டு. ஸோ அப்படியே உங்களுடைய வேலைகளை அழகாக செய்துக்கிட்டு நீங்கள் மாட்டுன்னு பயணிக்கலாம். நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை அந்த யோகம் வந்து உங்களுக்கு உணர்த்தும். ஸோ எனக்கு உணர்த்திருக்கு. சரி, இந்த வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறேன் சார், அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுடைய வேலைகளை அழகாக செய்யுங்க. இடைப்பட்ட காலகட்டத்தில் இதை பற்றியான ஒரு புரிதலை கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு யாருன்னா சார் சாமியாராக வேணும். சாமியாருன்றதை மறந்து அறிவு படைத்தவர்கள் என்று சொல்லுங்கள். நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. சித்தர்கள்லாம் வந்துட்டு சாமியார் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. அவர்கள்லாம் அறிவு படைத்தவர். நம்ம அவங்க சாதாரண முட்டாள் அப்படின்றலாம் நம்ம கூட ஏதோ வழி ஏசகம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிலாம் என்னாதீங்க. ஸோ அவங்களாம் நிறைய வாழ்ந்து, நிறைய செல்வாக்காக வாழ்ந்து அதன் மீது ஈர்ப்புகளை எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே போயிட்டு சன்னியாசம் கொண்டு அப்படியே அழகாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு இதே போதும் அப்படின்றத வாழறாங்க. ஸோ அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நினைக்குங்க. ஏன்னா நம்மளுடைய ஆன்மா தூய்மை அடைந்து விட்டது என்றால் நீங்கள் அனைத்து பற்றுகளையும் துறந்துட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ அது வந்து காலப்போக்கில் உங்களுக்கு புரிதல் வரும். திருமணம் ஒரு தடையா சார் யோகாவுக்கு அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை. அதாவது பிரம்மச்சாரிய வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை, வனப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை நிறைவு பெற்றதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். அதாவது குடும்பம் என்ற சூழலை நீங்கள் கடந்தீங்க அப்படின்னா, திருமணம் என்ற சூழலை கடந்தீங்க அப்படின்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து எல்லையற்றது. அந்த அனுபவங்களாம் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் யோக நிலையை அடைய முடியும். நான் குடும்பத்தில் இருக்கேன். ஸோ இருக்கும் பொழுதே நான் பயணிக்கிறேன் அப்படின்னா அந்த நிலை எனக்கு வந்திருக்கு. நீங்கள் வர வர உங்களுக்கான புரிதல் வர ஆரம்பிக்கும். உங்களை சார்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கான பாதைகளை வகுத்து விடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அழகாக பயணிக்கலாம். அது வந்து நல்ல புரிதலாக இருக்கணும். பயணிக்கும் பொழுது நம்ம கொண்டு போய் சேர்க்குற விஷயங்கள் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வெற்றி பெறலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எப்படி சுற்றினாலும் நீங்கள் யோகாவில் அந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி இது மட்டும்தான். இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த நிலைகளில் இருக்கக்கூடியதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ஸோ திருமூலர் சொன்னதை நீங்கள் கேட்டுருவீங்க. அதாவது அந்த அட்டாங்க யோகம் இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுதே இவரை வந்து நீங்கள் டச் பண்ணுவீங்க. இந்த சிவனை நீங்கள் டச் பண்ணுவீங்க. அப்படியே நீங்கள் யோக நெறியில் வர 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 என்ன பண்ணுவீங்க, பட்டை போடுவீங்க, கழுத்தில் கொட்டை போடுவீங்க, எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆவ நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளை உணர்வீங்க. அதாவது ஒரு பாடல் ஒன்று இருக்குது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியும் அறிவை தானே கெடுக்கிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தானே தன்னை யாசிக்க தான் இருந்தானேன்னு சொல்லுவாங்க. தன்னை அறியும் அறிவை நான் அறிந்துட்டேன், அதனால் நான் என்ன யாசிக்கிறேன், நான் எப்படி இருக்கணும், என்னமா இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நான் உணர்றேன். ஸோ அந்த உணர்தல் எல்லாருக்கும் கிடச்சிடுச்சு வந்துடுச்சு அப்படின்னாமே நீங்கள் அலாதியாக இன்பம் காணலாம். யோகத்தின் வழியில் நம்மளுடைய சிவனுடைய கோட்பாட்டில் சிவனுடைய அவரை பின்பற்றிக்கிட்டே அப்படியே போகலாம். எல்லாமே எங்கே சுற்றினாலும் இந்த சிவத்தை வந்து அடைந்தே தீர வேண்டும். ஸோ அதுதான் வந்துட்டு இயற்கை. நம்ம பணம் காசு எல்லாம் அப்படியே பணம் காசுலாம் தேவை. பட் இருந்தாலும் அதையே பயணித்து ஓடினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நம்ம கடக்க வேண்டிய பாதைகள்லாம் மறந்துடுவீங்க. ஸோ அது ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டு அழகாக நிதானமாக பயணிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஐயாவை போய் நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். இதுதான். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் யோகா.
இதில் அன்று சொல்லிட்டேன், இன்றும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்ட்டு. இனி வரும் காலங்களில் என்ன போன்ற இளைஞர்கள்லாம், என்ன போன்ற நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் இப்போ வரோம் இல்லையா, ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கலையை மேன்மைப்படுத்தலாம், இன்னும் நிறைய கொண்டு போய் சேர்க்கலாம். இதனால் வந்துட்டு என்ன சார் நடக்கும், இது வந்துட்டு அந்த மதமா சார், இந்த மதமா சார், இப்போ பைஜாமா போட்டிருந்தா என்ன வந்து என்ன ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு ஏதேதோ கோட்பாடுகள்லாம் வகுத்து அதை ஹோல்ட் பண்ண பார்ப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு உணருங்க. நீங்கள் யாருன்னு உணர்ந்தால் மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யாருக்காகவும் நீங்கள் பயணிக்காதீங்க, உங்களுக்காக நீங்கள் பயணிங்க. உங்களுடைய வாழ்க்கை யோகமாக இருக்கும். வாழ்க யோகம், யோகம் எல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.